கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஒரு காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருத்திக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம். எபிரேயர் எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இந்த 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்துக் கொண்டார். இந்த 12வது மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தர் நம்மை ஒன்றாய் இணைத்திருக்கிறார். இந்த நாள்ல இட்ஸ் சீசன் ஆஃப் கிறிஸ்துமஸ் சீசன், ஆண்டவருடைய சீசன். இந்த இந்த மாசம் ஃபுல்லா நம்ம இந்த கிறிஸ்துமஸ் இந்த காரியங்களை நம்ம யோசிப்போம். நம்ம வர வார்த்தையை கூட நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு இந்த என்ன, அதாவது இந்த கிறிஸ்துமஸ் தழுவியதான நிறைய வார்த்தைகள், நம்ம நிறைய காரியங்கள் அதை குறிச்சு நம்ம பார்ப்போம். அதை குறித்துதான பாட்டு, அதை குறித்துதான காரியம்தான் இந்த டிசம்பர் 1ல இருந்தே அப்படி நம்ம ரொம்ப மெடிடேட் பண்ணுவோம், ரொம்ப அதை கேட்போம், ரொம்ப அதை பார்ப்போம். இப்பத்துல இருந்தே அந்த கிறிஸ்துமஸ்க்கான அலங்காரங்கள், ஆயத்தங்கள் எல்லாம் இந்த முதலாம் தேதியிலிருந்தே நிறைய வீடுகள்ல தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வீட்டுல கூட நீங்க இதை தொடங்கி இருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் இதெல்லாம் தொடங்கினாலும் இந்த 12வது மாதத்தின் முதலாம் நாள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசி இடைப்பட விரும்புகிறார். ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு. இந்த இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார், என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த உலகத்துல வந்தது, பிறந்தது, உங்களுக்காய் மரித்தது எல்லாம் நிஜம்தான். ஆனா இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல ஆண்டவர் இந்த பிறப்பின் மாதத்துல உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நேற்றைய தினத்திலே நான் சமூகத்திலே தியானித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர் சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாக ஒரு தரிசனத்தை காண்பித்தார். வானத்திலிருந்து ஒரு கரம் புறப்பட்டு வருகிறது. அந்த கரம் குழியில இருக்கிறவங்கள, பலவீனத்துல, போராட்டத்துல கஷ்டப்படுறாங்களையோ, எங்களுக்காக யார் உதவி செய்து எங்களை இதுல இருந்து மீட்டுக் கொள்வா, எங்களுக்காக யார் ஒத்தாசை அனுப்புவா, எங்களுக்காக யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் உதவி செய்வார். இல்லாமல் வார்த்தை வெளிப்படாமல் சோர்ந்து போய் கிடக்கிற கூட்டங்கள் இந்த உலகத்துல எத்தனையோ உண்டு. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. நான் இந்த உலகத்துல தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்க வரவில்லை, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தேன். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அப்படின்னா, தேவதூதருக்காக ஆண்டவர் கீழே ஆண்டவர் அவன் தப்பு பண்ணுனான், தள்ளினார், கீழே விழுந்தானா, ஆண்டவர் அவனுக்கு உதவியாய் கை கொடுத்து அவனை மாற்றி, ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஒருத்தவங்க தொட்டாலே அற்புதம், அவங்க ஆண்டவருடைய சரீரத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு, அவங்க வஸ்திரத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு அவங்க சரீரத்தை காணப்படுகிற குறைகள் மறை. இன்னொன்னு, ஆண்டவர் யாரையாவது தொட்டாலே அவங்க சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் மாறுது. குருட்டு கண்ணு திறக்கப்படுது, செவிட்டு காது கேட்கப்படுது, மூடவர்கள் நடக்கிறாங்க, செத்தவங்க உயிரோடு எழும்புறாங்க, அசுத்தாவி ஓடுது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க தான். நம்ம இப்படி யோசிக்கலாம், அப்போ இப்படி தப்பு பண்ண இந்த விழுந்த அந்த தேவதூதர்களுக்கு உதவியாக கர்த்தர் கரத்தை நீட்டி இருந்தாருன்னா, அந்த தேவதூதர்கள் கூட இப்படி பாவ சிந்தனையில இருந்து அவங்க மாறி இருப்பாங்களே, அவங்க நல்லவங்களா இருப்பாங்களே, அப்ப இந்த பிசாசு அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்காது. ஆண்டவர் இப்படி தொட்டு தூக்கி இருக்கலாம் பாருங்க. ஆண்டவர் இந்த தேவதூதருக்கு கூட உதவியாக கை கொடுக்கலையா. அவன் தவறு செய்தான், அவன் தள்ளப்பட்டான், கர்த்தர் புறக்கணித்து அவனை கீழே தள்ளினார். அப்படி விழுந்து போன தூதர்களுக்காக, மற்ற தூதர்களுக்காக கர்த்தர் உதவி கரத்தை நீட்டவில்லை. ஆண்டவர் தொட்டா எல்லாம் சரியாயிருந்தான், எல்லாமே மாறி இருந்தான்.
ஆனா பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவர் என்றுதான் வேதாகம் சொல்லுகிறது. அவங்களுக்கு உதவியாக கர்த்தர் கரத்தை நீட்டல. ஆனா உங்களுக்கும் எனக்கு உதவியாக கர்த்தர் கரத்தை நீட்டுகிறாரு. இந்த மாசத்துல இந்த 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 12வது மாதத்தின் 1ஆம் நாள்ல கர்த்தர் உங்களுக்காய் வாக்கு கொடுக்கிறாரு. அவர் உங்களுக்கும் எனக்குமாய் அவர் உதவி கரத்தை நீட்டுகிறார். என்னென்ன பிரச்சனையில, என்னென்ன குழிகளுக்குள்ள, என்னென்ன போராட்டங்களுக்குள்ள நீங்க விழுந்து கிடக்குறீங்களோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்க அவர் வல்லமையுடைய தகப்பனாய் இருக்கிறாரு. 2வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14வது வசனத்துல பிள்ளைகளை மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக? மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் சாகர வரைக்கும் மரண பயத்துல கஷ்டப்படுறவங்க, எனக்கு இதாயிருமோ அதாயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ பயப்படுறவங்க, சிச்சுவேஷன் நிமித்தமா சோர்ந்து போறவங்க, மரண கட்டுகளுக்குள்ள சாத்தானோட தந்திரங்களுக்குள்ள இருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு மாம்சமும் ரத்தமும் உடையவராக இந்த உலகத்தில் தேவன் வந்தார். அப்படி உலகத்திற்கு வந்ததால் தான் ஏசப்பா என்ன செய்ய முடிந்ததுன்னா மரணம் அடைய முடிந்தது. இங்க ஆண்டவர் உயிர் தெழுகிற வரைக்கும் யார் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தாருன்னா சாத்தான் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான். இயேசு மரணம் அடைந்து பாதாளத்துக்கு சென்று உயிர் தெழுந்த போது மரணம் பாதாளம் ஆகிய இவற்றின் திறவுகோள்களையும் ஆண்டவர் ஜெயித்து அதை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இப்படி ஆண்டவர் வந்து இந்த மரணத்தை அழிக்கும்படிக்கு கர்த்தர் எழும்பினார். எப்ப ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்றானோ அப்ப ஜீவ காலம் எல்லாம் இருக்கிற மரண பயம் அவனை அடியோடு விட்டு நீங்குகிறது. இந்த கால வேளையில மரண பயம் மட்டும் இல்ல, எந்த அந்தகார கிரியைகளுக்குள்ள, எந்த போராட்டங்களுக்குள்ள, தொடர்ச்சியான வியாதி, தொடர்ச்சியான போராட்டம், தொடர்ச்சியான எதிர்மறையான எண்ணங்கள், தொடர்ச்சியான இழப்புகள், தொடர்ச்சியான சோர்வுகள், ஐயோ நான் இந்த சூழ்நிலை எப்படி தாண்டுவேன்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட இந்த 12வது மாதத்தை நீங்க தொடங்கி இருக்கலாம். அந்த மாதத்தின் 1ஆம் நாள்ல இப்படிப்பட்ட காரியங்களை நான் ஃபேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேள்விகளோடு கூட நீங்க இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம் ஆண்டவர் தேவதூதருக்கு உதவியாக கரத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை, உங்களுக்கும் எனக்குமான மனுபுத்திரருக்காக கரத்தை நீட்டி இருக்கிறார். நமக்கு உதவியாக அழகா சொல்லப்பட்டிருக்கு. நமக்காக கரத்தை நீட்டினார்னு கூட மொட்டையா சொல்லல. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நமக்காய் அவர் உதவி செய்வதற்கு கை கொடுக்கிற தேவன். அவர் தேவன். மனுஷங்க நம்ம என்னென்ன கஷ்டத்துக்குள்ள போறோம், என்னென்ன பாதைக்குள்ள போறோம் அவருக்கு தெரியாதது, அவரால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா கஷ்டத்து போலதான் நம்மளையும் பார்ப்பார். ஆண்டவர் எப்ப செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்ப செய்வார். ஆண்டவர் சொல்றாரு காத்திருக்க சொல்லி குறித்த காலத்துக்குன்னு சொல்றாரு. இந்த சூழ்நிலையில அமைதியா பொறுமையா, ஆனா எங்கனால முடியல, இதை எங்களால தாண்ட முடியல எல்லாம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் பாருங்க 18வது வசனத்துல நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்ய எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே பலவீனங்களை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்காய் இருக்கிறார். அதனால நம்மள மாதிரி அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், நம்மள மாதிரி பாடுபட்டிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு, அந்த வார்த்தை அவரே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு, அவரே மனுஷனை போல இறங்கி வந்து, அவரே வந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்து கொண்டபடினால ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நான் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க சோதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, எந்த பிரச்சனையில சோதனையை பேஸ் பண்றீங்க, எந்த சூழ்நிலையில ஐயோ இந்த காரியங்கள் மாறினா நல்லா இருக்கும், ஆண்டவர் சொல்றாரு உனக்காக நான் ஒத்தாசை பண்ணுவதற்கு. அந்த மனுஷன் கரத்த நீட்டல, இந்த மனுஷன் உதவி செய்யல, அவங்க என்ன தூக்கி விடல, இவங்க என்ன தூக்கி விடல, அவங்க எனக்கு சார்பா நிக்கல, இவங்க எனக்கு சார்பா நிக்கல, இவங்க எனக்கு உதவி செய்யல, அதெல்லாத்தையும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன், நான் என் கரத்தை உனக்கு நீட்டுகிறேன், நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். நானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே, நான் இந்த பாதையில போனபடினாலே, ஜீவ காலமெல்லாம் அடிமையா இருக்கிற, ஜீவகாலம் எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள சிக்கி இருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் தூக்கி எடுப்பதற்காக அவர் கரத்தை பரலோகத்திலிருந்து நீட்டினாராம். அவர் நமக்காய் தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுத்தாராம், ஒப்பு கொடுத்தாராம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, அவர் நீங்க எந்த பிரச்சனையை நினைச்சு அழுது கொண்டு இருக்கிறீங்க அப்பா, இந்த வருஷம் முடிய போதுப்பா, நீங்க கொடுத்த வாக்கு திட்டங்கள் ஆண்டவரே, அப்ப இந்த வருடம் முடிய போகிறது, 12வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறேன், கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு நான் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். நான் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கலப்பா,
அவங்களுக்காக இந்த உலகத்துக்கு வரல, என் ஜனங்களுக்கு உதவியாக கை கொடுக்க, என் ஜனங்களை பாவத்திலிருந்து தூக்க, கடன் பிரச்சனையிலிருந்து தூக்க, மரண பயத்திலிருந்து தூக்க, இக்கட்டிலிருந்து தூக்க, கேள்விகள் இருந்து தூக்க, துயரங்கள்ல இருந்து தூக்க, மீளாத கஷ்டங்கள்ல இருந்து என் பிள்ளைகளை மாற்றி எடுக்க அந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்னைக்கு நம்ம தேவனுடைய அவர் வந்த நோக்கத்தை மறந்து நம்ம அதெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த வீடு அலங்காரம் பண்றதும், வாசல் அலங்காரம் பண்றதும், இந்த இந்த நாட்கள் ஃபுல்லா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றதும் இப்படியான ஒரு காரியங்களா இது ட்ரெடிஷ்னலா மாறி போய் விட்டது. எவ்வளவு வருஷம் முதல் வருகைக்காகவே நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம். அவர் வரப்போகிற இரண்டாம் வருகைக்காக நம்ம என்ன ஆயத்தத்தை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறோம், எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி நம்ம அதற்காக நம்ம தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏசப்பா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வருகையை நம்ம எப்படித்தான் புரிந்து கொள்ளணும்னா, ஜனங்களுக்காக அவர் உதவி செய்வதற்காக இந்த உலகத்துல கை நீட்டினார். ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவதூதருக்கு உதவியாக அவர் கை கொடுக்கவில்லை. விழுந்து போன தூதர்களுக்காக பாரு, அவர் ஒரு ஒரு கூட்டத்தை தள்ளுறாரு. அந்த கூட்டம் பெருமைக்கு பெருமையா நிக்குது. அந்த கூட்டத்தை கத்தர் கையை நீட்டி அவங்க இருதயத்தை மாத்தி மறுபடியும் அவங்கள பழைய மாதிரி மாத்தி அந்த தேவதூதர்களா கத்தர் எடுத்துக்கொள்ளல. அப்படி ஒரு காரியத்தை செய்யல. அதற்கு மாறாய் அதாவது தேவதூதரிலும் சற்று சிறியவர்களா இருக்கிற மனுஷங்களை உருவாக்கி அவனுக்கு மேல கத்தர் அந்த ஸ்தானத்துல கத்தர் உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி நமக்காக கை நீட்டினார். அப்படி நம்மளை நேசிக்கிறாரு, அப்படி நம்மளை நடத்துறாரு. நமக்காக கத்தர் உதவியாய் கை கொடுத்தார், உதவியாக கை கொடுத்தார். ஆனா சத்ரு என்ன பண்ணுவான்னு அநேக நேரங்கள்ல நான் அப்படிங்கிற ஒரு பெருமையின் குணத்தை நமக்குள்ள கொண்டு வந்து அவனுடைய சுபாவங்களை நமக்கு கொண்டு வந்து எப்படி நின்னா ஆண்டவருக்கு எப்படி எதிர்த்து நின்னா ஆண்டவருக்கு துக்கமா இருக்குமோ அந்த சுபாவங்களை நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம எதிர்த்து நிற்க வைப்பான். ஆனாலும் கர்த்தர் நமக்காய் பரிதபிக்கிறவர். பாருங்க, யூதாஸ் யூதாஸ் எப்படியாவது தேவகுமாரனை காட்டி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவன் அவன் துணிகரமாய் காரியங்களை செய்தால் கூட ஆண்டவருடைய உள்ளம் எப்படிதான் இருந்தது அப்படின்னா, இந்த யூதாஸ் எப்படியாவது இந்த பேதுருவ போல மனம் கசங்கர மாட்டானா, அழுதுற மாட்டானா, அவர் ரிக்ரெட் பண்ணா. ஆனா அவர் சமூகத்துல திரும்பி வரல. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே இப்படிதான் நினைச்சானோ அவர் சமூகத்துல அழுகல. இன்னைக்கு நிறைய வேளையில நம்ம கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக உதவிக்காரன் நீட்ட இருக்கிறேன். உன்னை இந்த மாதிரியான இந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து உன்னை நான் தூக்கி விட விரும்புறேன். இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருந்து உன்னை மாற்றி விட விரும்புகிறேன். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். உனக்காக உதவி செய்வதற்காகத்தான் என் கரத்தை நீட்டி இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் அநேக நேரங்களில் நமக்கு சொல்லுகிறார். ஆனா நாமளும் நிறைய வேலையில இந்த மாதிரியான பாவ குணங்கள், அந்த சத்ருவோடைய குணங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது மண்ணியாம்பிகள், கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், பெருமைகள் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எந்த ஒரு காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நான் எப்படி எப்படி என்ன எப்படி இப்படி பண்ணலாம், நான் என்ன இப்படி சொல்லலாம், நான் இப்படி செய்ய முடியும், நான் எப்படி இதை தாழ்ந்து இப்படி நீ என்னை இப்படின்னு சொல்லியான காரியங்களை வெளியே கொண்டு வருகிறது பெருமையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அந்த பெருமை எங்கெல்லாம் சத்ரு எந்தெந்த மனுஷங்க மூலம் கொண்டு வந்தானோ அவங்க எல்லாருமே இல்லாமலே போனாங்க. நீங்க வேதத்துல நல்லா பார்த்தா தெரியும். என்ன வணங்கணும் அப்படின்னு சொன்னா ஆமான் அவன் இல்லாமலே போனான். அவன் அவன் மேல எழும்பி என்ன வணங்கணும்னு சொன்னான், முர்தேகாய என்ன வணங்கல, இந்த முர்தேகாய் குலத்தையும் அழிக்கணும்னு சொன்னான். கத்தர் பார்த்தாரு, யாரு குலத்தை யாரு அழிக்கிறது, ஆமானை மொத்தமா அவன் என்ன திட்டம் பண்ணினானோ அதே தூக்கு மரத்துல அவனை போட்டு கத்தர் அவனை அழித்து கொன்று போட்டாரு. பார்வோன் சொன்னா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போய் நைல் நதியில மூழ்கடிச்சு எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொன்னா. கத்தர் பார்த்தாரு, யார் பிள்ளைய யார் கொள்றது, என்ன பெருமை உனக்கு. அவன் மோசே போய் சொல்றான், என் தேவனுக்கு ஆராதனை பண்ணணும், என் ஜனங்களை போக விடு, உன் தேவன் யாரு எனக்கு தெரியாது, உன் தேவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, என் தேவனை தெரியாதுன்னு சொல்றியா, அப்ப என்ன உனக்கு தெரியாதா பார்வோனே, நீ யார் நான் யார் என்பதை நீ தெரிய வச்சு உனக்கு புரிய வச்சு என் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த பெருமையாய் இருந்த அந்த பார்வோனை அவன் யோசிக்கிறான், இந்த ஜனங்களை இந்த குழந்தைகளை அந்த கடல்ல மூழ்கடிச்சு கொல்லணும்னு அவன் யோசிச்சத கத்தர் அப்படியே மனசுல வச்சிருக்கிறாரு. வச்சிருந்து கத்தர் நம்ம கூட அதை மறந்துடுவோம். நிறைய வெளில கத்தர் சொன்னதை கத்தர் சொன்ன அத்தனை பார்வோன் கூட்டத்தையும் அத்தனை ஜனத்தையும் கடல்ல
கொண்டு வந்து செங்கடலை மூழ்கடிச்சு அழுத்தி அமுத்தி கத்தர் கொன்று போட்டாரு. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு. ஆண்டவர் பார்வோனுக்கு உதவியா கை நீட்டல, கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியா கை நீட்டினார். கத்தர் ஆமானுக்கு உதவியா கை நீட்டல, கத்தர் மொர்தெகாய்க்கு உதவியாய் தன் கை நீட்டினாரு. இந்த காலவேளையில கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய காரியங்கள் நீங்கள் மனம் திரும்பி கத்தர் சமூகத்திலே வர விரும்புறீங்கன்னா, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்கள் இருக்கும்னா, கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம்னு சொன்னா, கத்தர் நமக்காய் உதவியாய் கரத்தை நீட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த காலவெளியில கத்தர் திருவுளம் பற்றுகிறார். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான வாக்கு திட்டங்களை கத்தர் கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்வார், நான் ஆதரவா இருப்பேன்னு சொல்வார். நான் உன்னை தாங்குவேன் பாரு, உன்னை ஏந்துவேன் பாரு, உன்னை சுமப்பேன் பாரு, உன்னை தப்புவிப்பேன் பாரு, உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து தூக்குவேன்னு சொல்வாரு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு கரத்தை நீட்டுவேன் என்று சொல்றாரு. என்ன பிரச்சனையில இருக்கிறீங்க? அந்த சொல்றாரு, மகளே மகனே, நான் உனக்கா இந்த மாதத்திலே என் கரத்தை நீட்டுவேன், என் கரத்தை நீட்டுவேன், உனக்கு உதவியாக கரத்தை நீட்டுவேன். இதிலிருந்து தாண்டி வர கரத்தை, வியாதியா, பிரச்சனையா, பலவீனமா, இசப்பா இந்த மனுஷங்களோட போராட்டத்திலிருந்து, பேச்சிலிருந்து, நிந்தனையிலிருந்து எனக்கு தாண்டுகிறதுக்கு வழியே இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீ தாண்டுகிறதுக்கான பலனை நான் கொடுப்பேன். நான் என் கரத்தை நீட்டுவேன், நான் என் கரத்தை நீட்டுவேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துலயும் சத்ருவோடைய அந்த சுபாவங்களை தன் சுபாவங்களாய் கொண்டிருந்தவர்களுக்கு கத்தர் உதவியாய் கரத்தை நீட்டல. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களை கத்தர் ஒன்றுமில்லாமல் தான் பண்ணி போட்டார். யாரெல்லாம் அப்படி பெருமையோடு இருந்தாங்களோ கத்தர் அவர்களுடைய அட்ரஸே அதுக்கப்புறம் இல்ல, அவர்களை இல்லாமல் போக இல்ல, அவங்க இல்லாமலே போனாங்க. ஆனா மொர்தெகாய் போன்றவர்களோ, தேவனுக்கு பயந்தவர்களோ, அவர்கள் அவர்கள் பெருமை நிமித்தமாய் அழியாம தாங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி கொண்டவர்களுக்கோ கத்தர் அரியணை கொடுத்தார், கத்தர் உயர்வை கொடுத்தார், கத்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு அப்பா, இந்த வேலை செய்யற இடத்துல எனக்காக உதவியா யாராவது கை கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த வீட்டுல எனக்காக உதவியா யாராவது கை கொடுத்தா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில எனக்காக உதவியா கை கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் உதவி எதிர்பார்க்கறீங்களா? இந்த இடத்துல உதவி மனுஷங்கிட்ட இருந்து உதவி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. அப்போ நீங்க யார்ட்டையாவது நீங்க சொல்றீங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, இந்த மாதிரி அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டுகிறவர் ஒரே ஒரு அவர் அவர் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் உங்களுக்காக உதவி கரத்தை நீட்டுகிறார். அவர் உங்க கரத்தை பிடிக்கிறார். அவர் உங்களுக்காக உதவி செய்கிறார். இந்த சுச்சுவேஷன்ல இருந்து தாண்டுகிறதுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். அதான் ஆண்டு சொல்லாரு, உன் பலவீனங்களை குறித்து அசால் பண்ற ஆண்டவர் உனக்கு இல்லமா? உனக்கு உங்க பலவீனங்களை குறித்து ஏளனமா பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இல்ல. அவர் பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்மை போல அவர் பாடுபட்டு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கா என் கரத்தை நீட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இந்த இந்த காரியத்தை மட்டும் இந்த மாதம் ஃபுல்லா நாம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ, என்னென்ன போராட்டம், திடீர்னு சூறாவளிமா, திடீர்னு இப்படிப்பட்ட போராட்டம், திடீர்னு நீங்க இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ள நல்லாதாங்க இருந்தோம், திடீர்னு இப்படிப்பட்ட டெஸ்ட், இப்படிப்பட்ட நோய், நல்லாதான் இருந்தோம், திடீர்னு இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட காரியம் சொல்றீங்களா? ஆண்டு சொல்றாரு, நான் உனக்காக கரத்தை நீட்டுகிறேன், நான் உனக்காய் உதவியாய் கரத்தை நீட்டுகிறேன். இந்த 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 சூழ்நிலை எப்படி மாறும்? ஆபிரகாமின் சந்ததிக்காய் நீங்க சொல்லி சொல்லி கேளுங்க ஆண்டவரே, நீங்க தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கல, எனக்கு உதவியா கை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, என் வீட்டுல எனக்காய் கை நீட்டுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, என் குடும்பத்தார் மத்தியில எனக்காய் உதவியா கை நீட்டுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எனக்காய் உதவியாய் கை நீட்டுங்க, என் வேலை செய்யற இடத்துல எனக்காய் உதவியாய் கை நீட்டுங்க. எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்படுறீங்களோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களோ, இந்த காலங்களில பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், அநேகர மரண அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்ளும்படி நான் உதவியாக கை நீட்டி அநேகரை தூக்கி விட்டேனே. இப்பொழுது என் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளையை எந்த சூழ்நிலையில இடுக்கமான பாதையில இருந்து நான் எலும்பு முடியலன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இதோ அதுல இருந்து நான் என் கரத்தை நீட்டி உங்களை தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அவரை தூக்கி விடுகிற நல்ல தேவனா இருக்கிறார். நம்புறீங்களா? ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்படியே எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்காக காரியங்களை மாறுதலா முடிய பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க உங்களைதான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எதற்காகவும் நாங்க பெருசா முயற்சிக்க போகிறது இல்ல, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலம் நீங்க தான், எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான், எங்களுக்கு எல்லாம் நீங்க தான். உங்களை மட்டும் நாங்கள் நோக்கி பார்த்து உங்க சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இயேசையா, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, இயேசு ராஜனே, எல்லாம் நீதானே, இயேசு எல்லாம் நீதானே, இயேசு ராஜனே, எல்லாம் நீதானே, இயேசு ராஜனே, என் உதவி நீதானே, என் ஒத்தாசை நீதானே, உதவி நீதானே, ஒத்தாசை நீதானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. ஆண்டவரை பார்த்து, அப்பா எனக்கு எல்லாம் நீங்க தான், இயேசு ராஜனே, என் உதவி நீங்க தான், எல்லாம் நீர்தானே, ஏசையா, இயேசு ராஜனே, எதிர்காலம் நீர்தானே, என் எதிர்பார்ப்பும் நீர்தானே, எதிர்காலம் நீர்தானே, என் எதிர்பார்ப்பும் நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே, நீங்க தான் ஆண்டவரே, இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே, இயேசு ராஜனே, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் இசப்பா. எங்க எதிர்காலத்தை நாங்க பெருசா வெளியில தேட மாட்டோம். எங்க எதிர்காலம் நீங்க தான், எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான், எங்க உதவி நீங்க தான், எங்களுக்கு ஒத்தாசை நீங்க தான், எங்க தாகம் நீங்க தான், எங்க வாஞ்சம் நீங்க தான், எங்க பசி நீங்க தான், எங்க உணவு நீங்க தான், எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, எல்லாமுமா எங்கள் வாழ்க்கையில வருகிறவரே, உண்மையே நாங்கள் பாடுவோம், உண்மையே நாங்கள் போற்றுவோம், உண்மையே நாங்கள் உயர்த்துவோம். இந்த காலவேளையில இந்த 12வது மாதத்தின் 1ஆம் நாள்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்களப்பா, தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக நான் கை கொடுத்தேன் என்று சொன்னவர், இந்த மாதத்தின் ஆண்டவரை 31 நாட்களும் இந்த மாதத்துல நாங்க போற ஒவ்வொரு பயணத்திலும் பாதையிலும் எங்களுக்கு உதவியாய் கரத்தை நீட்டுவீராக. வேலையில, வீட்டுக்குள்ள ஆண்டவரே அப்பா, மனுஷங்க மத்தியில அப்பா, எங்கெல்லாம் மனுஷங்க எங்களுக்காய் கரத்தை நீட்டி எங்களை தூக்கி விடலையோ, எங்கெல்லாம் சத்துருவின் பயத்துக்குள்ள விழுந்து கிடக்குறோமோ அப்பா, அந்த இடத்திலே கர்த்தர் எங்களுக்காய் உதவி கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே, இது இந்த நாள்ல நாங்க பார்க்கட்டும், எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பார்க்கட்டும், கணவன் வாழ்க்கையில பார்க்கட்டும், மனைவி வாழ்க்கையில பார்க்கட்டும், திருச்சபைகளுக்குள்ள பார்க்கட்டும், ஊழியத்துல பார்க்கட்டும், எங்க எல்லைகளுக்குள்ள நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காய் உதவி கரத்தை நீட்டுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. நீர் அப்படி செய்யுங்க சப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இந்த மாசத்துல கர்த்தர் எங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே, என்ன இக்கட்டுகளுக்குள்ள, என்ன வியாதிக்குள்ள, என்ன பலவீனத்துக்குள்ள எத்தனை நாள் இதுல நாங்க பயணம் பண்ணணும்னு அழுகுறாங்களோ, கர்த்தாவே அதை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா, அவர்கள் கரத்தை பிடித்து அதுல இருந்து தூக்கி விடுவீராக, விடுவிப்பீராக, ரட்சிப்பீராக. கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில நடப்பதாக. இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் இதோ தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, அவங்க வேலையில, பொருளாதாரத்துல ஆண்டவரே ஒரு எக்ஸ்பான்ஷன்
எக்ஸ்பேன்ஷன் உண்டாகட்டும், பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும், இக்கட்டுகள் விலகட்டும், மறையட்டும். ஆண்டவரே, எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவரே அப்பா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த பண்டிகையின் மாதங்கள், இந்த காலங்களிலே குடும்பங்களுக்கு தேவையான பணங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எல்லாருக்கும் எல்லாம் தேவையாய், பூர்த்தியாய், திருப்தியாய் நிரப்பப்பட்டு இருப்பதாக சுவாமி. எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அந்த மாசத்துல யாரும் எந்த ஒரு அப்பா அமௌண்ட்டையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொடுக்க கூடாதுப்பா. ஆண்டவரே, எங்க பண தேவைகள் சந்திக்கப்படணும். அவங்க எல்லைகள் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தின் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பம் பாதுகாப்பா இருக்கட்டும். ஊழியங்கள் எல்லைகள் விஸ்தாரப்படுத்தப்படட்டும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லயும் தேவன் எனக்காய் கை நீட்டினார், இந்த கரத்துல என் தேவன் எனக்காய் கரத்தை நீட்டி தூக்கி விட்டார், நம்ம சாட்சி சொல்லட்டும்பா. அப்படி இந்த மாதத்தை முழுவதுமாய் சாட்சியாய் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கிறோம். அற்பமானவள் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறப்பா. உமக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தி தரை மட்டும் தாழ்த்துகிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த மாதத்தின் முதலாம் நாள்ல நம்ம கேட்டு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நாம் தியானித்து இந்த மாதம் முழுவதுமா இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அந்த காரியங்களை முன்னேறி செல்ல கர்த்தரிடத்துல பலத்தை கேட்போம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஊழியத்துல இருக்கிறவங்க, இதுல தொடர்ந்து இந்த ஜூம்ல பங்கு பெறுகிறவர்கள், தொடர்ந்து இந்த ஊழியத்துல எங்களோடு கூட இணைந்து ஓடுற குடும்பமா இருக்கலாம். நீங்க யாரானாலும் இருக்கலாம். டிசம்பர் 9th இருந்து டிசம்பர் 15th வரைக்கும் செகண்ட் வீக் வருது. டிசம்பர் 9th இருந்து டிசம்பர் 15th வரைக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி நம்ம மார்னிங் அது ஜூம்ல அனுசரித்து அதை நம்ம செய்யறதுக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையில ஒவ்வொரு நாளும் அதற்கான ஒரு காரியத்தை வருகிற நாட்கள்ல நாங்க உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். உங்களோடு கூட நாங்க சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபெலோஷிப்லயும் அந்த டிசம்பர் 9 மார்னிங்ல இருந்து ஒரு டெய்லியும் காலையில 1 மணி நேரம் நம்ம அந்த பிரேயரை நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், வருகிற நாட்கள்ல வரப்போகிற ஊழியத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவுமான ஒரு பிரேயர் தான் அது. அதான் உங்களுக்கு அதுல ஸ்கிரீன்ல ஷேர் பண்றாங்க, ரிவைவர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ப்ரீச்சர்ஸ்க்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த இந்த நீங்களும் ஆயத்தத்தோடு வாங்க. ஏன்னா பல சூழ்நிலைகள் ஊடாய் நாம் கடந்து போயிருக்கிறோம். இந்த புது வருஷத்துல ஒரு பிரேக் த்ரூவா இந்த ஜூமும் இருக்க போது, நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்க போகிறது. கர்த்தர் அதற்காய் நமக்கு செய்து கொடுத்த இந்த முதல் திட்டத்தை நம்ம ரொம்ப சந்தோஷமா செய்ய போறோம். நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதுல அட்டன் பண்ணட்டும். வர்ஷிப் பிளஸ் இதுல கர்த்தர் என்னென்னலாம் திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம் அதை நம்ம இணைந்து செய்வோம். இது நிறைய பேத்துக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இதுல மறக்காம இந்த இருக்கிற அந்த 9 to 15 வரைக்கும் இருக்கிற அந்த எல்லா நாட்களும் தயவாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படிக்கு உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நீங்க கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க கரங்களில இது இது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அநேகரை தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் நடத்துங்கள். God bless you.